வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜெயராஜ் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காசிநாத பாரதி அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். கடந்த 2011 வருஷம் சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உட்பட எதிர்க்கட்சிகளை அப்போதைய முதல்வர் கருணாநிதி வேவு பார்க்க முயன்றதாக விக்கிலீக்ஸில் தகவல் ஒளியாக இருக்குது அப்படின்னு இன்றைக்கு ஒரு செய்தி இருக்குது. விக்கிலீக்ஸ் கடந்த சில வருடங்களாகவே பல செய்திகளை வெளியிட்டு வருது. அதில் இதையும் ஒரு செய்தியாக பார்க்கலாம். அந்த செய்திகள் எல்லாத்தையும் எப்படி ஏற்றுக்கொண்டோமோ அதே மாதிரி இந்த செய்திகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல்ல இந்த விவாதத்தை நடத்த வேண்டியது இருக்கு. எதிர்க்கட்சிகளை வேவு பார்க்கிற முடிவுக்கு திமுக அரசு வந்தது அப்படிங்கிற செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விக்கிலீக்ஸினுடைய அனைத்து தகவல்களையும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று பொதுவாக நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படி சொல்ல முடியாதுல்ல. நாம் இது ஒரு ஆதாரமற்ற அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டாகத்தான் நான் பார்க்குறேன். ஒரு அரசு எப்பொழுதும் சில எதிர்க்கட்சிகளுடைய நடவடிக்கைகளை பார்ப்பதும் அல்லது அதை கண்காணிப்பதும் அல்லது அரசுக்கு எதிராக யாராவது எந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்கிறார்கள் என்றும் இது ஒரு அன்றாட ரொட்டீன் நடவடிக்கை தான். இதில் ஒன்றும் அரசுக்கு எதிராக அல்லது தேச துரோக நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்க அப்படின்னு சொல்லி சிலரை கண்காணிக்கிற அரசினுடைய நடவடிக்கைகளை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா அன்றாட அரசியல் கட்சிகளில் உறுப்பினராக இருந்துட்டு அன்றாட அரசியல் நடவடிக்கைகளை வேவு பார்ப்பதற்கு வெளிநாட்டிலிருந்து ஆட்களை வரவழைச்சாங்க அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, அதாவது வெளிநாட்டிலிருந்து ஆட்கள் வந்து போனார்கள் என்பது இங்கே இருக்கிற நம்முடைய நவீன இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் அதெல்லாம் உறுதிப்படுத்த முடியும். அதற்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லாத விஷயத்தை இன்றைக்கு ஒரு செய்தியாக இன்றைக்கு வந்திருக்கிறது. அதில் குறிப்பாக அந்த தேதி மார்ச் மாதம் 9ஆம் தேதி ஹேக்கிங் டீம் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் 2 பேர் சென்னைக்கு வந்தனர். இத்தாலியை சேர்ந்த அத மாதிரி இது யார் இவர்களை வரவைத்தார்கள்? அரசு தான் வரவைத்ததா இல்லை அரசு முதலமைச்சர் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறாரா? அதெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். முதலமைச்சர் இது ஒரு காவல்துறை நடவடிக்கையாக கூட ஏதோ ஒரு காவல்துறை அதிகாரியினுடைய நடவடிக்கையாக கூட இருந்துவிட்டு இருக்கலாம். இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்கிறேன்னா, இப்படி ஹேக்கிங் செய்ய வேண்டும் அல்லது தொலைபேசியை ஒட்டு கேட்க வேண்டும் என்று எந்த நெருக்கடியும் திமுகவிற்கு கிடையாது. ஆளுங்கட்சி என்று இருக்கின்ற பொழுது அவர்களின் நடவடிக்கை இன்றைக்கு இல்லை என்று நாம் சொல்ல முடியுமா? திமுகவினுடைய நடவடிக்கை இன்றைய ஆளுங்கட்சி கண்காணிக்கவில்லை என்று சொல்ல முடியுமா? அப்படி முடியாது. எப்போதுமே அந்த மாதிரி தானா? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக 5 வருடம் உங்களுடைய போனுக்கெல்லாம் ரிலீஃப், அவங்களுடைய போனுக்கெல்லாம் கண்காணிப்பு, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ரிலீஃப், உங்களுக்கு கண்காணிப்பு, உங்களுடைய போன்லாம் வேவு பார்க்கறது அப்படிங்கிறது தான் நடைமுறையா? இல்ல, அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்ல, நம்முடைய இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை இன்றைக்கு சாதக பாதகங்களை அலசி ஆராயக்கூடிய ஒரு அரசியல் சூழ்நிலை தான். அந்த சாதக பாதகங்களை அலசி ஆராய்கின்ற பொழுது சில நடவடிக்கைகளை ஒரு அரசு மேற்கொள்கின்றது தவறு என்று நாம் எப்படி சொல்ல முடியும்? அப்படித்தான் முழுமையாக நாம் எதிர்க்கட்சி தலைவர்களுடைய டெலிபோன்களை ஒட்டு கேட்ப, தொலைபேசிகளை ஒட்டு கேட்கிறத நியாயப்படுத்துறீங்க. ஒட்டு கேட்பதில் நியாயம் இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல, உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் தானே அது. இப்பொழுது தனி மனித சுதந்திரத்தை பாதிக்கிற விஷயம் தானே அது. இப்பொழுது ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார் என்று சொன்னால் அந்த நடவடிக்கையை ஒட்டு கேட்பதன் மூலமாக முறியடிக்க வேண்டும் என்று நினைப்பதே தவறல்ல. நாங்க என்ன சொல்றோம், இப்படி ஒரு செய்தி வந்தது இது ஆதாரமற்ற குற்றச்சாட்டாக நான் பாக்குறேன். இந்த செய்தி பேசலாம் நம்ம. காசிநாத பாரதி, நீங்க எப்படி இந்த செய்தியை பார்க்கிறீங்க? இதெல்லாம் சகஜம்தான். திமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக பார்க்கும், அண்ணா திமுக ஆட்சியில இருக்கும்போது அண்ணா திமுக பார்க்கும்னு சொல்றீங்களா? அதாவது மன்னர்கள் காலத்திலே ஒற்று வேலை செய்வதற்குன்னு தனியா ஒரு படையே இருந்தது. அதனால இந்த வேலையை அவர் செய்திருப்பார். அடுத்து விக்கிலீக்ஸ் இணையதளத்திற்கு மன்னர் காலத்துல இருந்த ஒற்றர் படை எங்க உள்நாட்டுக்குள்ள வேலை இல்ல விக்கிலீக்ஸ் இணையதளத்திற்கு தமிழக அரசியல்ல ஏதாவது மாற்றத்தை உருவாக்கி அவங்களுக்கு எதுவும் பலன் கிடைக்க போதான்னு கிடையாது. அடுத்து விக்கிலீக்ஸ் இணையதளம் ஒரு பொதுநல ரீதியாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈழத்தில் நடைபெற்ற போர்ல அந்த வீரர்களை, எல்டிடியை சேர்ந்த வீரர்களை நிர்வாணப்படுத்தி அவர்களை சுட்டுக் கொள்வது முதற்கொண்டு பாலச்சந்திரனுடைய கொலை உட்பட
பல்வேறு நிகழ்வுகளை அவர்கள் அது இல்லாமல் ஆப்கானிஸ்தானில் நடந்த போர்களையும் ஈராக்கில் நடந்த அத்துமீறல்களையும் பற்றி வந்து அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருப்பவர்கள். அதனால வந்து விக்கிலீக்ஸ் இணையதளத்தின் மீதான நம்பகத்தன்மையில வந்து ஜெயராஜ் சொல்வது போல எந்த விதமான நம்ம குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. அடுத்து தமிழக அரசியல் அவங்க இந்த இதை வெளியிட்டு அவங்களுக்கு எந்த லாபமும் கிடைக்க போதான்னா நம்பகத்தன்மையை ஏற்கணும். அடுத்து அதுல அந்த 2013 அவங்க இல்ல அந்த அறிக்கையிலே 2013 விக்கிலீக்ஸ் ஒரு அந்த அறிக்கையில அவங்க சொல்லியிருக்காங்க 2013 தமிழ்நாட்டில இருந்து புலிகளை வெளியேற்றுவதற்கு ஜெயலலிதா தீவிரம் காட்டினார். இல்ல 2011 ஆட்சி மாற்றம் வரப்போகுதுங்கிற ஒரு சூழ்நிலையில அவர் இத்தாலியை சேர்ந்த ஹேக்கிங் டீம்ங்கிற அந்த நிறுவனத்தோட தொடர்பு கொண்டாரு. அன்னைக்கு இத்தாலிங்கிற குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்ன, அன்னைக்கு இவங்க இருந்த கூட்டணி யாரு, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியுடைய காங்கிரஸ் அரசாங்கத்துல இதா இருந்தாங்க. அதனால இவங்க தொடர்பு கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏற்கனவே இந்த நிறுவன ஹேக்கிங் டீம்ங்கிறது வந்து நம்ம இதுக்கு மட்டும் வரல, நிதிஷ்குமாரை உளவு பார்த்ததிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வந்து ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவை வந்து தெலுங்கு தேசம் தெலுங்கானா அரசாங்கம் வந்து கண்காணித்ததிலிருந்து பல்வேறு நிகழ்வுகளிலே மம்தா பானர்ஜியினுடைய வழக்கிலிருந்து எல்லா இதுலயுமே வந்து ஹேக்கிங் டீமை வந்து தொடர்பு கொண்டதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. அடுத்து தமிழக அரசியல்ல வந்து அவங்க விக்கிலீக்ஸ் வந்து அரசியல் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால ஏதோ நடந்திருப்பது எல்லா மாநிலத்திலையும் கிட்டத்தட்ட ஆந்திர பிரதேசத்துல இருந்து வேவு பார்க்கிற கருவிகளை வாங்குறதுக்கு திட்டமிட்டாங்க. அதனால ஹேக்கிங் டீமை தொடர்பு கொண்டாங்க. இப்போ சமீபத்துல அதனால வந்து இது நடந்திருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உண்டுங்கிறது. மேற்கு வங்க மாநிலத்துல பிஜேபியோட திரிணாமுல் காங்கிரசுக்கு முரண்பாடு வரும்போது இதே ஹேக்கிங் டீம் நிறுவனத்தை தொடர்பு கொண்டார்கள் அப்படின்னு இந்த செய்தி சொல்லுது. இதே காலகட்டத்தில் மகாராஷ்டிரா, டெல்லி, கர்நாடகா, குஜராத் எல்லா மாநில அரசுகளும் ஹேக்கிங் டீம் நிறுவனத்தை தொடர்பு கொண்டன அப்படின்னு அந்த பட்டியல்ல இருக்கு. இதுல வெளியிட்டு இருக்கிற இந்த பத்திரிகையினுடைய உள்நோக்கத்தை தான் நாம பார்க்கணும். எல்லா மாநில அரசுகளையும் செய்ததுன்னு சொல்ற விக்கிலீக்ஸ் சொன்னா இதுல வந்து 2011 எதிர்கட்சிகளை வேவு பார்க்க கலைஞர் முயற்சியா அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பை போட்டு அதுல வந்து ஒரு அரசியல் செய்யறாங்க. இதுல நம்ம கவனிக்கிற விஷயம் என்னன்னா, அந்த ஹேக்கிங் டீம் பொருத்திய அந்த கருவிகள் அப்ப இன்னும் இங்க தமிழ்நாட்டில் இருக்கா? அப்ப அதை வைத்து அதிமுக அரசும் எதிர்கட்சிகள் உளவு பார்க்கிறதா என்ற கேள்விதான். அப்ப பொருத்தியது உண்மைன்னு அவர் சொன்னாருன்னா இப்ப நீங்க உளவு பார்க்கறீங்கன்றது உண்மைதானே? அதை ஒத்துக்கிறீங்களா? 2011 நடைபெற்ற நிகழ்வு 2013 அடுத்து நாங்க உளவு அவர் கேக்குறது தர்க்க ரீதியான ஒரு கேள்வி, லாஜிக்க முன்வைக்கிறாரு. அதாவது அந்த வாங்கினது எல்லாம் இப்ப தூசிப்படிய துருப்பிடிக்க அரசு போட்டுடுச்சா அல்லது பயன்படுத்துதா அப்படின்னு கேக்குறாரு. உளவு கருவிகளை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு கருவிகள் பயிற்சி கொடுத்தாங்கிறத ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் இப்போ அந்த கருவிகள் எல்லாம் வந்து தூங்குதா இல்ல பயன்பாட்டு சொல்லி அந்த கருவிகளை எங்கள்ட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது எப்படி நான் கேக்குறேன், ஒரு கருணாநிதியினுடைய தலைமையிலான அரசு இன்னும் தமிழ்நாடு அரசு அவ்வளவு மோசமா போல அப்படி எடுத்துட்டு போற கட்சிகள் அப்படி உளவு பிரிவிட்டு அவர் சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாராங்கிறதுல மாற்றுக்கிறது உண்டு. அடுத்து இன்றைக்கு இருக்கிற எதிரிகளே இல்லாத இடத்துல களமாடி கொண்டிருக்கிற எங்களுக்கு வந்து இவங்களை மட்டும்தான் உளவு பார்த்து நாங்க ஜெயிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நாங்க மக்கள் நல திட்டங்களை செஞ்சாலே போதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரி, இது எல்லா திமுக அதிமுகங்கிறத தாண்டி வெளியில வந்துடலாம். இதை பற்றி எல்லா மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அரசுகளும் இவர்களோடு தொடர்பு கொண்டார்கள்ங்கிற செய்தி வந்து அதிர்ச்சி தரவே இல்லை. அது அன்றாட நடைமுறைன்னு நீங்க ஏற்கிறீங்களா? இல்ல, அதிர்ச்சியா தான் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் வந்து மற்ற கட்சிகளினுடைய ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்குறார்கள். ஒரு ஜனநாயக அரசியலமைப்பில் நாம் செயல்படுகின்ற பொழுது அதை ஜனநாயக ரீதியிலே அணுக வேண்டுமே தவிர இப்படி மறைமுகமாக அணுகக்கூடாது என்பதில் திமுக உறுதியாக இருக்கிறது. மறைமுகமாக அணுக வேண்டிய அவசியம் இன்றைக்கு இல்லை. தனி மனித உரிமைகளை நசுக்கியாவது அரசியல் ரீதியாக தாங்கள் எப்படியும் வெல்ல வேண்டும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள அரசியல் கட்சிகள் வந்துருச்சு. அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக தான் எல்லாரும் என்ன செஞ்சாலும் நியாயம் தான், எதை செய்தாலும் என்பதல்ல. இப்ப வந்து எப்படி நாம் பார்க்கணும்னா, இது சில நடைமுறைகள் இருக்குல்ல, அந்த நடைமுறைகளை ஏன் பின்பற்ற மறுக்கிறார்கள் என்பதுதான் உச்சநீதிமன்றம் தெளிவாக சில வழிகாட்டுதல்களை சொல்லியிருக்கிறது. இன்னார் தொலைபேசி தான் நீங்கள் ஒட்டி காட்டுக்க வேண்டும் என்று. அதை மீறுகின்ற பொழுதுதான் சட்ட விதிமுறைகள் இப்படிப்பட்ட தகவல்கள் பேச வேண்டியதாக இருக்கிறது. அதாவது சின்ன சின்ன நிறுவனங்கள்ல, தொழில் நிறுவனங்கள்ல, சின்ன சின்ன அரசியல் கட்சிகள்ல அல்லது பெரிய பெரிய அரசியல் கட்சிகள்ல அரசியல் எதிரிகளை உள்ளுக்குள்ள வீழ்த்துறதுக்கு
ஒரு தலைவரோட பக்கத்துல போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே எதிரிக்கு போன் பண்ணி ஸ்பீக்கர் போன்ல பேசுறது, அல்லது சாதாரணமாக தனி மனித உரையாடலை பதிவு செய்து அங்க கொண்டு போய் கொடுக்கிறது, அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்து மக்கள் மத்தியிலையும் வந்த மாதிரி தெரியுது. சமூகம் முழுக்க அந்த மாதிரி ஒரு எண்ணம் புரையோடி போயிருக்கிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் எதை காட்டுது? தொலைபேசியில் நீங்க பேசவே முடியல, இன்னைக்கு செல்போன்ல உடனே ரெக்கார்ட் பண்றாங்களே, நீங்க ஃப்ரீயா வந்து ஒருத்தட்ட கான்வர்சேஷனே பண்ண முடியல. அதை வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு சமுதாய மாற்றத்தில் டெக்னாலஜியின் வளர்ச்சியில் ஏற்பட்டிருக்கிற சில இடர்பாடுகள், சில இழப்புகள். அதற்காக நாம் டெக்னாலஜியை புறந்தள்ள முடியாது, செல்போனை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல. இன்றைக்கு பெரும்பாலான அரசியல் தலைவர்கள் எனக்கு தெரிஞ்சு செல்போன்ல பேசுறதே மறுக்கிறாங்க. ஏன்னா அது வந்து இன்னைக்கு எல்லாம் லேண்ட்லைன்ல திரும்ப வந்து இதுக்கு போற மாதிரி இருக்கு. பாதுகாப்பான ஒரு கான்வர்சேஷனா, பாதுகாப்பான ஒரு உரையாடலாக இருப்பதில்லை என்ற எண்ணம் எல்லார் மீதும் இருக்கிறது. ஏதேனும் ஒரு சத்தம் கேட்டாலே அது வந்து ரெக்கார்ட் செய்யப்படுகிறதா என்ற ஒரு துணி நமக்குள்ள ரெண்டு தனி மனிதர்கள், கட்சிகளை தாண்டி ரெண்டு தனி மனிதர்களுக்குள்ள எப்படி இருக்கிறது என்றால், அது கட்சி ஆட்சி என்று வருகின்ற பொழுது அது அதிகமாகத்தான் இருக்கு. வழக்கறிஞராக சொல்லுங்க, அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றது வந்து சட்ட ரீதியாக சரியா இல்ல? தனிமனித உரிமையை பாதிக்கக்கூடிய விஷயங்கிறத வந்து நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அது விஞ்ஞானத்தை வந்து சரியா பயன்படுத்துறதை விட தவறா பயன்படுத்துவங்க தான் அதிகமா இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா அதுல சில அட்வான்டேஜஸும் இருக்கு. நீராராடியா வந்து கனிமொழியோடும் திராவிட முன்னேற்ற கழகத்துல நிறைய பேரோட பேசியதனுடைய லீக்ஸ் வந்து வெளில வந்ததுனாலதான் அரசியல் ரீதியா சொல்லல, உங்களுக்கு சாதகமாக நன்மை இருக்குன்னு சொல்லலாம். இல்ல அதே மாதிரி ஒருவேளை அமைச்சர்கள் பேசிக்கிட்ட ஒரு விஷயம் வந்து வெளியில வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து இது சாதகமான விஷயம் இருக்கலாம். ஆனா வந்து இல்ல, வெளியில வந்ததுனால அந்த 2G வழக்குல வந்து பல்வேறு முகாந்திரங்கள் கிடைத்தது. அந்த வழக்கு இல்ல ஏன் நடிக்கப்படல? இன்னைக்கு அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வழக்கே நடந்துட்டு இருக்கு. அதுல என்ன பேசப்பட்டது, என்ன பயன்படுத்தப்பட்டதுங்கிறது இன்னைக்கு வழக்கு போயிட்டு இருக்கு. அதனால வந்து பேசணும், செகண்டரி எவிடன்ஸாக எந்த டெலிபோன் கான்வர்சேஷனையும் உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வேற விஷயம். ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்கிறது வேற விஷயம். நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்றீங்க. ஆனா இங்க வந்து இந்தியால பிரதமர் வந்து யாரை அமைச்சராக தேர்வு செய்கிறார், அதற்கு யாருடைய பரிந்துரைகளை எல்லாம் ஏற்கிறார் அப்படிங்கறதெல்லாம் வந்து வெளிச்சம் போட்டு காட்டுதா இல்லையா? சில நன்மைகள் விளையுதுங்க. கார்ப்பரேட் மீடியாக்களினுடைய, கார்ப்பரேட் ஊடகங்களினுடைய விஷயமாகத்தான் நம்ம அதை பார்க்கணும். இன்றைக்கு வந்து பெய்டு மீடியா எப்படி இருக்குன்னு நம்ம ஏத்துக்கிறோமோ, அதே மாதிரி இதை போல கார்ப்பரேட் தரகர்கள் இருக்காங்கன்றதையும் நம்ம ஏற்றுதான் ஆகணும். அது ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இந்த உரையாடல்கள்லாம் உண்மைத்தன்மை வாய்ந்ததா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதுல மார்பிங் செய்வதற்கு எவ்வளவு வழிகள் இருக்கிறது. வேண்டிய அவசியம் அவங்களுக்கு கிடையாது. அதுல ஒன்னும் லாபம் கிடைக்க போறது கிடையாது. நீராராடியா இதை வந்து பெய்டு மியூசிக் எதிராக அரசு எந்த விதமான நடவடிக்கைகளை வேணாலும் எடுக்கலாம், நியாயம் அப்படின்னு ஒரு ஊடகவியலாளராக நான் ஏற்கிறேன். அதே மாதிரி அரசியல்வாதிகளாக நீங்களும் அதை ஏற்கிறீங்கன்னா பிறருடைய தொலைபேசியை ஒட்டு கேட்டு ஆட்சி நடத்துவோம் அப்படிங்கறத நீங்க நாங்க அப்படி சொல்லலையே. அப்படியா நடைமுறை சாத்தியம் இல்லைன்னா சொல்றேன். அப்படி ஒரு அவசியம் அன்னைக்கு இல்லைன்னா சொல்றேன். இப்ப அவர் எப்படி சொல்றாரு, இன்னைக்கு எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு, அதேதான் அன்றைக்கு எங்களுக்கும் அவசியம் இல்லை. இந்த செய்தி முழுக்க முழுக்க கற்பனையானது இல்ல, கற்பனையா, அதாவது இது வந்து இது எந்த விதமான ஆதாரமற்றது அப்படின்னு சொல்றேன். ஆமா, அடிப்படை ஆதாரமற்றது. டோட்டலி இட் இஸ் டிஸ்குவாலிஃபைடு. இது பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து சொல்ல வேண்டிய ஒரு அரசை குறிவைத்து சொல்வதை போல இந்த பத்திரிகை எடுத்து போட்டிருக்கிறது. பல அரசுகளை சொல்லியிருக்கார்கள். அது எல்லாமே வந்து அதுதான் முடியாது. அது எல்லாமே இங்க நடந்ததாக இங்க இருக்கக்கூடிய அதே கருவிகளை இன்றைக்கு இவர்கள் உபயோகிக்கிறார்கள். நான் குற்றச்சாட்டு நீங்க சொல்லிட்டு கொடுத்துட்டு போறீங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. அதை ஏற்றுக்கொண்டால் அப்படி ஒரு கிளைம் எடுத்துக்கொள்ள. இன்றைக்கு அதிகாலையிலேயே நாளிதழ்களை திறந்த உடனே ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். எல்லா நாளிதழ்களிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி தீவிரமான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு விட்டது அல்லது பிரச்சாரத்தை தொடங்கி விட்டது அப்படிங்கிறத வெளிப்படுத்துற விதமாக விளம்பரங்கள் இருக்கு. முதல் பக்கம், அதற்கு அடுத்த பக்கம், கடைசி பக்கம் அப்படின்னு சொல்லி கடுமையான விளம்பரங்கள் இருக்கு. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு ஒரு பக்கமும், புதியதோர் தமிழகம் செய்வோம் அப்படின்னு இன்னொரு பக்கமும் விளம்பரங்கள் இருக்கு. ஆக தேர்தல் பிரச்சாரத்துல, தேர்தல் வேலைகள் செய்யறதுல பாட்டாளி மக்கள் கட்சி முதல்லயே களம் இறங்கியது அப்படின்னு இதை பார்க்கலாமா? அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. அதாவது வந்து ஏற்கனவே சில இதுல வந்து புள்ளிராஜா யாருன்னு ஒரு விளம்பரம் ஏற்கனவே கொடுத்துட்டு இருந்தாங்க. 6.5னா என்ன அப்படின்னு சொல்லி. அது மாதிரி வந்து ஒரு புது மெத்தடை அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இங்க நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா வந்து மாற்றம் ஏமாற்றம்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா
இவங்க வந்து திராவிட இயக்கங்கள் வந்து இந்த சமுதாயத்தை வந்து ஒரு 100 ஆண்டு காலத்துக்கு முன்னோக்கி கொண்டு சென்று கொண்டிருந்த போது அதை பின்னோக்கி இழுத்தவர்கள் வந்து டாக்டர் ராமதாஸ். டாக்டர் ராமதாஸும் அவர்களுடைய குடும்பமும் சாதிய ரீதியாக இன்றைக்கு தருமபுரியில் என்ன நடந்தது, தருமபுரியில் இளவரசனுடைய வழக்கில் என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து இந்த ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் தெரியும். அதனால வந்து இவங்க வந்து இந்த மாதிரி தேர்தல் வேலைகளை முன்கூட்டி அறிவிப்பது அது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது. இப்போ சென்ற பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தேதியை வெளியிட்டு இந்த தேதியில எலெக்ஷன் சொல்லி இத்தனை நாள் 20 நாள் இடையில வாக்களிங்கன்னு சொல்லி கேட்டாங்க. தேர்தல் வேட்பாளர் அறிவிச்சாங்க, சூரவிளம்பரம் எழுதினாங்க. தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. இவங்க எப்படி, அதாவது வந்து அத்தனை தொகுதி இல்லை, அத்தனை பாராளுமன்ற தொகுதி இல்லை, இவங்க வந்து முதல்ல 15 தொகுதிக்கு இவங்க வேட்பாளர் அறிவிச்சாங்க, சூரவிளம்பரத்தை எழுதினாங்க, பிரச்சாரமே மேற்கொண்டாங்க. ஒரு வருடத்திற்கு முன்னாலேயே வேட்பாளர்களை அறிவிக்க கூடாது. அதுதான் தேர்தல் அறிவிச்சு வேலை நடந்து தேர்தல் முடிஞ்சு பிறகு வித்ட்ரா பண்ணாங்க. இல்ல இவங்க செய்யறத சொல்றீங்க. பல வேறு சில மாநிலங்கள்லயும் அதே மாதிரியான வேலைகள்லாம் நடந்து இல்ல அதாவது அது வேறு சில மாநிலங்களில் நடக்குதாங்கிறது அது தேர்தல் நடைமுறைக்கு விரோதமான நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது அப்படின்னு சொன்னா அது வந்து ஏன் கண்டெஸ்ட் பண்ணப்படல? இல்ல கண்டெஸ்ட் பண்ணலங்கிறது வேற கருத்தா இருக்கலாம். ஆனா வந்து அது தவறு, தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிரானது. அதாவது வந்து இன்னொரு வழக்கறிஞர் இல்ல நான் இதை சொல்லிடுறேன். முதல்ல இன்னொரு வழக்கறிஞர் இல்ல என் கருத்தை பதிவு வச்சாரா, அப்புறம் இல்ல நான் என் கருத்தை பதிவு வச்சாரேன். இப்ப வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஏன் இந்த ஒரு 20 நாள் மட்டும் பிரச்சாரம் போதும்னு சொல்றாங்கன்னா, இதை வைத்து கலவரங்களோ சட்ட ரீதியான பிரச்சனைகளோ வந்துவிடக் கூடாது. அடுத்து வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய மானிட்டரிங் எப்போ வரும்னா, தேர்தல் ஆணையம் தேதி அறிவிச்சதுக்கு பிறகுதான் என்டையர் ஒட்டுமொத்த நிர்வாகமும் தேர்தல் ஆணையம் நடத்தும். அதனால வந்து அவங்க தான் கண்காணிக்க முடியும். பணம் கொடுக்கறதுல இருந்து அனைத்து விதமான ஒரு கலவரத்தின் மூலமாக மக்களை பிளவுபடுத்தி தங்களுக்கு ஆதரவான வாக்குகளை பெறணும்னு முடிவு பண்ணிட்டா, தேர்தல் எப்ப வருதுன்னு அந்த கலவரம் செய்ய தூண்டுறவங்களுக்கு தெரியாதா என்ன? இல்ல வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட்னு ஒன்னு இருக்கு, தேர்தல் நடத்தை விதிமுறைகள்னு இருக்கு. அது வந்து தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு பிறகுதான் தொடங்கும். அதுக்கு முன்னே நீங்க வேட்பாளர் அறிவிப்பதோ, அப்ப சப்போஸ் வந்து இப்ப 2016 எலெக்ஷன் வருது, அடுத்த மாதமே நாங்க தேர்தல் அடுத்த எலெக்ஷனுக்கு நாங்க வேட்பாளர் அறிவிச்சு வேலை செஞ்சோம்னா அப்புறம் வந்து நாடு வந்து கலவர பூமியா தான் மாறும். அதனாலதான் வந்து தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு பிறகுதான் இல்ல 2016 எங்க கையில சொன்னாங்க, 2021 எங்க கையில அது அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. 2006 கூட இது பாண்டிச்சேரியில் நாங்க தான் அரசாங்க. ஜெயராஜ் நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்னது முதல்ல ஒண்ணு, அது வந்து தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது அப்படின்னு சொல்றதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு சொல்லுங்க. அதை சட்ட ரீதியாக புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். இல்ல அது தவறுதான். கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து அமலில் இல்லாத பொழுது இந்த மாதிரி வந்து கோட் ஆஃப் கண்டக்ட் அமலில் இருக்கும் போது அதை மீறக்கூடாது அப்படின்னு அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடிய. கோட் ஆஃப் கண்டக்ட் வர்றதுக்கு முன்னாலே எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றது எப்படி நீங்க வேட்பாளர் அறிவிக்கிறாங்க? வேட்பாளர் அறிவிக்கிறது தவறு. இந்த தொகுதிக்கு இவர்தான் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டு சுவர் விளம்பரம் செய்வதோ, ஆட்டோக்களில் பிரச்சாரம் செய்வதோ, பொதுக்கூட்டங்கள் நடத்துவதோ, இவருக்கு வேட்பாளர் இவருக்கு வாக்களியுங்கள் என்று சின்னத்தை காட்டுவதோ. பாரதிய ஜனதா கட்சியின் பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி அப்படின்னு எப்போ அறிவிச்சாங்க? இல்ல அது பிரதமர் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்துவது என்பது வேறு, தேர்தலுக்கான இந்த தொகுதிக்கான வேட்பாளர் இல்ல. இந்த தொகுதிக்கான மக்களவைக்கான தேர்தல் அறிவிப்பு எப்போ வந்தது? பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய பிரதமர் வேட்பாளர் பிரதமராக நீங்க சொல்ற லாஜிக் படி பார்த்தா நான் லாஜிக் வர்றேன். அதாவது வந்து காங்கிரஸ் பேர் இயக்கம் ராகுல் காந்தி வருங்கால பிரதமர்னு சொல்லுது. இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டாலின் வருங்கால முதல்வர். அது வந்து வேற ஒரு தொகுதிக்கு இந்த தொகுதியில வேறதான் வேட்பாளர் அறிவிச்சு. இப்ப அகோரம்ங்கிறவர் மயிலாடுதுறை தொகுதியில வந்து வேட்பாளர் அறிவிச்சு 6 மாசத்துக்கு முன்னே ஒரு சுவர் கூட இல்ல, அனைத்து சுவரையும் எழுதிட்டார். அசந்து தூங்கி இருந்தா அவன் முதுகுல கூட ஒரு போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தாரு. தொடர்ந்து வந்து அவர் ஒரு 50 பேரை அழைச்சுக்கிட்டு மைக் செட்டை போட்டுக்கிட்டு மைக்க போட்டுக்கிட்டு வந்து பிரச்சாரத்தை முடிச்சிட்டாரு. ஒரு கேன்வாஸ் ஆமா செந்திலா அருள் அப்புறமா என்னாச்சு, அவர் முடிஞ்சு வேட்பாளரா அவர் அறிவிக்கல. வேற ஒரு தொகுதிக்கு விஜயகாந்த் தொகுதிக்கு அவருக்காக போட்டு அது பிரச்சனை நீடித்த பிரச்சனையா போச்சு. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்படி ஒரு நடைமுறையை தமிழ்நாட்டில் உருவாக்குகிறார் டாக்டர் ராமதாஸ். அதுதான் குற்றச்சாட்டு. இன்னொன்னு, இதில் வந்து மாற்றம் அப்படின்னு சொல்லி இவங்க இன்னைக்கு ஒரு விளம்பரம் கொடுத்திருக்காங்க. மாற்றம் என்பது யாருக்கான மாற்றம்? அன்புமணி ராமதாஸுக்கான மாற்றமா அல்லது ராமதாஸ் குடும்பத்துக்கான மாற்றமா? யாருக்கு மாற்றம்? நாங்க என்ன கேட்கிறோம், நீங்கள் ஒரு சாதி கட்சியினுடைய தலைவர், மற்ற சாதி கட்சிகள் உங்களை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? நீங்க எப்படி அதை எதிர்பார்க்கறீங்க? முதலில் இந்த நம்பிக்கைக்கு அவருக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், அன்புமணிக்கு வாழ்த்துக்கள். ஆனால் சாதி கட்சி தலைவரை மற்ற சாதிக்காரர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் நினைக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு மத கட்சியினுடைய தலைவர்,
உங்களை எப்படி பிற மதங்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க. ஆனா பிற மதங்கள்ல சேர்ந்தவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்ப நீங்க பிற சாதிக்காரர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் கேக்குறீங்க. தர்மபுரியில வன்னியர் மட்டும் ஓட்டு போட்டா அவர் எம்பி ஆனாரு. இல்ல நான் என்ன கேக்குறேன், பெரும்பான்மை தொகுதி ஏன் கோவையில வந்து இல்லைங்க, கோவையில வந்து இல்லைங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்துல வந்து அன்புமணி ராமதாஸ் நிக்க சொல்லுங்க. இன்றைக்கு ஒரு பத்திரிகை கட்டுரை எழுதியிருக்கிறது. என்ன தெரியுமா எழுதிருக்கு? முதலில் கௌரவ கொலைகளை ஊக்குவித்ததே ராமதாஸ் தான் அப்படின்னு. இன்றைக்கு தென் மாவட்டங்கள் நடக்கிற கௌரவ கொலைகளுக்கும் காரணம் அவர்கள் தான் கட்டுரை எழுதப்படுகிறது. இல்ல மாற்றம்ங்கிறது, நான் ஒரு விஷயத்தை பதிய வைக்க விரும்புறேன். மாற்றம் என்பது இவர்களுடைய சாதி வெறியிலிருந்து மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள் என்றால் நிச்சயமாக தமிழக அரசியல் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஆனா சாதி வெறியை இவர்கள் ஊக்குவித்துக் கொண்டு, நீங்க தருமபுரியை பத்தி சொன்னீங்க, தருமபுரியில 60% வாக்குகள் வந்து வன்னியருடைய வாக்குகள், அதனால அங்க போய் நின்னாங்க. இவர் வந்து இவர் கலவரத்தை உருவாக்கி விட்டு ஜெயிக்க முடியுமா? இவர் சில பகுதியில அதுக்கு உதாரணம் தருமபுரி கலவரத்தை உருவாக்கி 20 கிராமத்தை சூறையாடி விட்டு அதற்கு பிறகு அந்த தொகுதியில நின்று வன்னியர்களின் ஓட்டை ஒட்டுமொத்தமா வாங்கி நான் தான் எல்லாம் என்று காட்டின்றிருக்கிறோம். நான் முடிச்சேன். அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாதிகளை ஊக்குவிக்கிறது என்பது தாண்டி இவர்கள் சாதி வெறியை தூண்டுகிறார்கள். ஒரு ஒரு திருவிழா, சித்திரை திருவிழா அவங்க நடத்தினாங்க. அதுல கூட ஒரு அமைதியா அவங்களால ஒரு கூட்டம் நடத்த முடியலையே, ஒரு மாநாடு நடத்த முடியலையே. ஒருவேளை அன்புமணி ராமதாஸ் வந்து அவர் சொன்னதை போல முதல்வர் ஆனால் ஒரு தாழ்த்தப்பட்டவனோ வேறு சாதிக்காரனோ இங்க நிம்மதியாக வாழ முடியுமா தமிழ்நாட்டுல? அப்படி வாழ முடியாத ஒரு சூழ்நிலை தான் நீங்க உருவாக்கி ஒரு வரலாற்று பதிவு வைக்கிறேன். அதாவது விருத்தாச்சலத்துல இடைத்தேர்தல் நடந்துச்சு. இந்த பகுதியில விருத்தாச்சலத்துல இடைத்தேர்தல் நடந்துச்சு. ஒரே ஒரு பிரச்சாரம் பதில் சொல்லுங்க. என் மக்களோடு அறிமுகமாக விரும்புகிறேன், விளம்பரப்படுத்தப்பட விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி தலைவர்கள் போவதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா விளம்பரங்கள் மூலமாக மக்களை கொண்டு சென்று சேர்வது அப்படிங்கிற முயற்சிக்குள்ள எந்தெந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் போகுதோ அவங்க எல்லாருமே இதை வந்து ஒரு பொருள் விற்பனைக்கான விளம்பரம் மாதிரி தான் அரசியலையும் பார்க்கிறாங்களோன்னு ஒரு எண்ணம் வருது. இல்ல இரண்டு கட்சிகளுக்கான உள்ளரசு என்ன தெரியுங்களா, ரெண்டு கட்சிகளுக்கான நெருக்கடி, ரெண்டு கட்சிகளுக்கான நெருக்கடி மட்டுமல்ல டிமாண்டை காட்டுவது. நான் தான் சொல்லிட்டு இது கடைசி நேரத்தில் என்ன ஆகுதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க. அதாவது வந்து விருத்தாச்சலத்துல வந்து இடைத்தேர்தல் நடந்துச்சு, விஜயகாந்த் நின்னாரு. அந்த இடைத்தேர்தலில் இவர் சொன்னாரு வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை அப்படின்னு சொல்லி. அந்நியர்கள் மட்டும் எப்படி நீங்க உங்களுக்கு போடுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? நாங்க அதான் கேட்கிறோம். மின்சாரத்துறை பற்றி உண்மைக்கு புறம்பான தகவலை வெளியிட்டதாக திமுக தலைவர் கருணாநிதிக்கு அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அறிக்கையில ரொம்ப அவசியமான தேவைகள், அவசரமான தேவைகளுக்கு தான் நாங்க தனியார்ட்ட மின்சாரம் வாங்கினோம், மற்றபடி தனியாரிடம் மின்சாரம் வாங்கி கூடுதல் பணத்துக்கு மின்சாரம் வாங்கல அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு நிலைமை இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கணும். நீங்க முதல்ல எனக்கு ஒரு சந்தேகம், இது எல்லாமே வந்து அவர் எடுத்த எடுப்பிலேயே வந்து அறிக்கை, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிக்கை உண்மைக்கு புறம்பானது மட்டுமல்ல வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லிட்டு முற்றிலும் நீதிமன்றத்தால ஏற்கப்பட்டு தவறு நடந்ததாக காட்டப்பட்டது போல் சித்தரிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம செய்தி வெளியிடுற ஊடகங்களினுடைய செய்திகளின் அடிப்படையில பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு திமுக தலைவரை. அது அப்படியா? இல்லை, அதாவது அவர் சொல்ற அந்த கருத்து தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டும் மற்றும் தண்டிக்கப்பட்டவருமான சி. செல்வராஜன் சொல்றாரு. வழக்கு தொடுத்தவர் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அவர் வந்து போய் ஈபியிலிருந்து அவர் வெளியில் போயிட்டு கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே, 5 வருஷங்களுக்கு மேலே ஆகுது. 2008 அவர் போயிட்டாரு. அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தது இவர்கள் சொல்கிறாங்கன்னா அப்போ இவர்கள் மீது யாருமே குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதா? ஒரு நீதிமன்றத்தில் வந்து நீதிமன்றம் வழக்கை ஏற்றுக்கொள்கிறது, மனுவை ஏற்றுக்கொள்கிறது. தலைமை நீதிபதி சில கேள்விகளை எழுப்புகிறார். இதற்கு இருந்து நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்பொழுது அதில் முகாந்திரம் இல்லை என்று சொன்னால் நீதிமன்றம் அதை தள்ளுபடி செய்திருக்கும். ஒரு முகாந்திரம் இருக்கா நீதிமன்றம் கருதுது. விசாரணைக்கு ஏற்ற மனு தானா அப்படின்னு சொல்லி முதற்கட்ட விசாரணைக்கு அது ஏற்றிருக்கு. அட்மிஷனுக்கு வர்ற வழக்கெல்லாம் ஜெயிக்கிறது அது கிடையாது. அதாவது வந்து இந்த இடத்துல நான் ஒரு கருத்தை பதிய வைக்க விரும்புறேன். ஒரு 5 முறை முதலமைச்சராக இருந்தவர், ஒரு முதுபெரும் தலைவர்னு தன்னை சொல்லிக் கொள்ளக்கூடியவர், அப்படிப்பட்டவர் வந்து ஒரு பத்திரிகைகள்ல வர்ற ஊடக செய்திகளை மட்டும் ஒரு வயதில் மூத்த தலைவர் இல்ல அரசியல் அனுபவத்துல முதிர்ச்சி அடைந்த தலைவர்,
அவங்களெல்லாம் முதுபெரும் தலைவர்னு எல்லாரும் சொல்றது அப்படிப்பட்டவர் வந்து தானே அழைத்துக் கொள்ற மாதிரி சொல்றீங்களே. இல்ல இல்ல தன்னை அவரே சொல்றாரு, அவரே சொல்லி இல்ல இல்ல அந்த இதுக்கு வேண்டாம். இல்ல நான் அந்த கருத்துக்குள்ளே போல அப்படிப்பட்டவர் வந்து ஒரு ஊடகத்துல வந்த செய்தியை ஒரு வழக்கா தாக்கல் செய்யப்பட்டதுனால வந்து, அதாவது வந்து ஒரு வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் வருதுன்னா அட்மிஷனுக்கு எடுத்துக்கிற எல்லா வழக்கும் ஜெயிக்கிறது இல்லை. ஒரு கண்டென்ஷனை சொல்லி இவங்க போடுவாங்க, மாற்று கருத்து வருகிற போது வந்து அந்த வழக்கு வந்து தள்ளுபடி ஆகிற வழக்காக இருக்கும். அப்படிப்பட்ட இது. அடுத்து வந்து இந்த வழக்கை தொடுத்தவர் வந்து செல்வராஜ்ங்கிறவர். அவர் மின்சார வாரியத்தில் வேலை செய்து அவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஊழியர், பதவி நீக்கம் செய்யப்பட்டவர். அதனால வந்து இல்ல நான் சொல்லிடுறேன், அவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டதுனால அவருக்கு அந்த துறையின் மீதான ஒரு தார்மீக ரீதியான கோபம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்ப நாங்க வந்து கிரிமினல் ஜூரிஸ்பிருடன்ஸ்ல பாத்தீங்கன்னா சாட்சிக்கு ஒரு சமூக சீர்திருத்தத்துக்கு தன்னை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய தலைவர்கள்னே வச்சுக்கோங்க, அவங்க அந்த நிலைக்கு போவதற்கு தூண்டிய சம்பவங்கள் ஏதாவது ஒண்ணு இருந்தா தப்பா இல்ல? அதான் நான் சொல்ல வரேன். கிரிமினல் ஜூரிஸ்பிருடன்ஸ்ல ஒருத்தர் சாட்சி சொல்ல இல்ல, ஒருத்தர் சாட்சி சொல்ல பாக்ஸுக்கு வராம அந்த விளக்கத்துக்கு தான் வர்றேன், அந்த விளக்கத்துக்கு தான் வர்றேன். ஒருத்தர் வந்து கிரிமினல் ஜூரிஸ்பிருடன்ஸ்ல வந்து ஒருத்தர் வந்து சாட்சி சொல்றதுக்கு ஒருத்தர் பாக்ஸ்ல ஏறி வர்றாரு அப்படின்னு சொன்னா நாங்க முதல்ல கேட்போம், நீங்க எந்த ஊரு என்னன்னு கேட்டுட்டு உங்கள் மீது ஏதாவது குற்றவியல் வழக்கு உண்டா அப்படின்னு கேட்போம். அவர் மீது திருட்டு வழக்குல போய் உள்ள போயிட்டு வந்தவரா இருந்தாருன்னா ரிலையபிள் விட்னஸ் கிடையாது, நம்பிக்கைக்குரிய சாட்சி கிடையாது அப்படின்னு நாங்க சொல்லுவோம். இது வந்து இல்ல 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 நான் சொல்லிடுறேன், என்னுடைய கருத்தை பதிய வச்சாரா நீங்க பிறகு சொல்லுங்க. நம்பிக்கைக்கு உரிய சாட்சி கிடையாது, ரிலையபிள் விட்னஸ் அன்ரிலையபிள் விட்னஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவோம். அது மாதிரி வந்து இவர் வந்து மின்சார வாரியத்தின் மீது கோபத்தில் உள்ள ஒரு ஊழியர். அவர் என்ன குற்றச்சாட்டை சொல்றாருன்னா, இவங்க வந்து செயற்கையான மின் தட்டுப்பாட்டை உருவாக்குறாங்க, அடுத்து வந்து தனியார்கிட்ட கொள்முதல் பண்றாங்க, செயற்கை மின் தட்டுப்பாட்டை உருவாக்கி அதனால 1 லட்சம் கோடியை வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க, அடுத்து வந்து காற்றாலை மின்சாரத்தில் வந்து 24,000 கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. நாங்க முதல்ல வந்து யோசிச்சோம், காற்றாலை மின்சாரத்தில் இவ்வளவு உற்பத்தி வர்றதுக்கே வாய்ப்பு கிடையாது அப்படின்னு. இப்ப வந்து மிக தெளிவான அறிக்கையை எங்களுடைய மின்துறை அமைச்சர் கொடுத்திருக்காரு. 12,000 கோடி தான் வந்து உற்பத்தியை, மொத்த உற்பத்தி. அதில் நாங்க வாங்குறது எவ்வளவுங்கிறது பிறகு 3% தான் நாங்க வந்து இல்ல 3% தான் நாங்க வந்து தனியார்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து வந்து ஒரு அரசு இல்ல இல்ல நான் சொல்லிடுறேன், ஒன்னொன்னா சொல்லுங்க, அவருடைய கருத்தை கேட்டு அரசு நினைச்சிட்டா உடனே வந்து தனியார்கிட்ட வாங்கிட முடியாது. அவர் பதில் சொன்னதுக்கு அப்புறம் பேசுங்க. நீண்ட பேருரைகளுக்கு இடம் இல்லை, மன்னிக்கணும். அவர் சொல்றதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க? இல்ல அவர் சொன்னதுக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க வந்து இல்ல, அதாவது சார் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், வழக்கு தொடுத்தவர் யார் எவர் என்பது முக்கியம் அல்ல, இந்த சொல்லிருக்கிற ஃபேக்ட் தான் தேவை. அவர் என்ன சொல்றாரு, 15 ரூபாய்க்கு கொடுத்து தனியாரிடம் வந்து மின்சாரம் வாங்குறாங்க. ஒரு யூனிட் மின்சாரம் கூட இந்த ஆட்சியில் உற்பத்தி செய்யப்படவில்லை. திமுக ஆட்சியில் வந்து உருவாக்கப்பட்ட, நீங்க பேசுறப்ப நான் குறுக்க பேசல, அநாகரிகமான செயல் இது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு உற்பத்தி 1 மெகாவாட் கூட இந்த 4.5 வருஷத்துல புதிய மின் திட்டங்களை உற்பத்தி செய்யாமல் ஒரு முதலமைச்சர் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல வல்லூர் யார் கொண்டு வந்தது? மின்துறை அமைச்சர் முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்துல மின்துறை அமைச்சர் அது தொடர்பாகத்தான் நீங்க சொல்றது தொடர்பாகத்தான் கேட்கிறேன். அப்ப இங்கு மின்துறை அமைச்சர் கொடுத்திருக்கிற இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய அனைத்தும் உண்மைக்கு புறம்பானது சொல்றீங்களா? அவர் என்ன வரிசையா சொல்லியிருக்காரு? அவர் சொன்ன ஒரு வார்த்தைகளால பதில் சொல்ல முடியும். என்ன கேக்குறேன், அவர் 2011 2012 சொல்லி ஒவ்வொரு ஆண்டுலயும் என்னென்ன திட்டங்கள்லாம் வந்ததுன்னு சொல்றாரு. என்னென்ன திட்டங்கள்லாம் வந்ததுன்னு சொல்றாரு. அது வந்து ஒரு யூனிட் கூட உற்பத்தி செய்யலன்னு சொல்றாரு. அது எப்படி தவறான இதை வந்து சொல்லக்கூடாது. ஒரு யூனிட் கூட, அதாவது நீங்க தான் உருவாக்குனீங்க வல்லூர் மின் திட்டத்தை. அதுல வந்து உற்பத்தி ஆரம்பித்தது நவம்பர் 2012. எங்களுடைய ஆட்சியில வந்து உற்பத்தி ஜெனரேஷனுக்கு வருது. அதுல வந்து 1300 மெகாவாட் உற்பத்தி நடந்துட்டு இருக்கு. எப்படி நீங்க நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றீங்க? அப்படி இருந்தா இன்னைக்கு மின் தட்டுப்பாடு எங்க இருக்கு? மின்மிகை மாநிலமா இன்னைக்கு மாற்றி காட்டுறோம். பதில் சொல்லி முடியற வரைக்கும் நீங்க குறுக்க வரக்கூடாது.
அவர் பேசட்டும், சரி. பேசட்டும். ஜெயராஜ் அவரே பேசட்டும். ஜெயராஜுக்கு அனுமதி கொடுக்குறேன். நீங்க வந்து ஜெயராஜுக்கு அனுமதி கொடுக்குறேன். அவரே பேசுங்க. ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து பட்டியல் கொடுக்கிறாரு. ஆனா நீங்க மின் உற்பத்தி திட்டங்களே இந்த ஆட்சியில நடக்கல அப்படின்னு சொல்லி மின் உற்பத்தியா நடக்கலன்னு மின் சொல்றேன். ஒரு யூனிட் கூட அதுதான் நான் திரும்ப இல்ல ஒரே ஒரு மெகாவாட் கூட 4.5 வருஷத்துல உற்பத்தி செய்யற என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மின்சாரம் இருக்கிறது என்றால் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட மின் திட்டங்களால் தான் இன்னைக்கு வரைக்கும் இவங்க மின்சாரம் செய்யறாங்க, இன்னைக்கு வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொன்னு பிஜிஆர், சாமல்பட்டி, பிள்ளை பெருமாள் நல்லூர் இந்த 3 நிறுவனமிடம் இருந்து மட்டும் 15 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியது அவசியம் என்ன, மர்மம் என்ன? நான் என்ன கேட்கிறேன், ஒரு 3 ரூபாய் 50 காசில் இருந்து 5 ரூபாய் 50 காசுக்குள் தான் ஒரு மின்சாரத்தை தனியாரிடமிருந்து வாங்க வேண்டும் என்று ஒழுங்குமுறை ஆணையம் உத்தரவு. நான் இன்னைக்கும் வந்து கோவையில சென்னையில நேற்று 2 மணி நேரம் சென்னையில வந்து மின் தட்டுப்பாடு இன்னைக்கு மின் தட்டுப்பாடு இருக்கு. மின்மிகை மாநில நான் இப்ப நான் கேட்டேன், நான் பேச முடிக்காத அவர் பேசுறது நியாயம் கிடையாது. நான் பேசிட்டேன், அவர் பேசிட்டு அவரோட டைம்ல அவர் பேசிட்டான். சார் நான் என்ன கேட்கிறேன், ஒரு மின்சார ஒழுங்குமுறை வாரியத்தை மீறி ஒரு நடவடிக்கையை 3 நிறுவனம் இருந்து எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன இருக்காங்க நான் கேட்கிறேன். நீங்க அந்த மாதிரி ஒழுங்குமுறை ஆணையத்தை மின்சாரத்துறைக்குன்னு ஒரு அமைச்சரை வச்சிருக்கிறோம். அவங்க மின்வெட்டு துறைக்குன்னு ஒரு அமைச்சர் வச்சிருந்தாங்க, ஆற்காடு வீராசாமின்னு ஒருத்தர். 2008 மின்சாரம் வந்து இல்ல நான் சொல்லிடுறேன், நீங்க பதில் திரும்ப சொல்லுங்க. 2008 மின்வெட்டு தொடங்கியது. 2007 வாக்கிலேயே வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரமா இருந்து இறுதியில் அவங்க ஆட்சியை முடிக்கிற போது வந்து 12 மணி நேரம் மின்வெட்டு இருந்தது. இவர்கள் போர்க்கால அடிப்படையில் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் ஆரம்பிச்சு பண்ணியிருந்தாலே அன்னைக்கு மின்மிக மாநிலமா மாத்தி காட்டியிருக்கலாம். அவங்க கடைசியா திட்டத்தை போட்டு போனாங்க, அதுக்காக நான் மறுக்கல. வள்ளூர் மின் திட்டத்தையும் வந்து இவங்க தான் உருவாக்குனாங்க. ஆனா வந்து அதனுடைய உற்பத்தியை போர்க்கால அடிப்படையில் 11 பதவியேற்றதுக்கு பிறகு 2012 நவம்பர்லயே நாங்க உற்பத்தியை 1300 மெகாவாட்டை கொண்டு வந்தோம். அதனாலதான் வந்து இன்னைக்கு மின்மிகை மாநிலமா இருக்கு. அடுத்து வந்து அதாவது நான் சொல்லிடுறேன், என்னுடைய கருத்தை பதிவு நீங்க மட்டும் என்னுடைய நேரத்தை எடுத்துக்கலாமா? நீங்க மட்டும் என்னுடைய நேரத்தை எடுத்துக்கலாமா? காரணத்தை சொல்லிடுறேன். அதாவது உடன்படிய வழக்குல இருக்குங்க, வழக்குல இருக்குங்க. ரூபாய் கொடுத்து ஒரு பெல்லுக்கான ஒப்பந்தத்தை எப்படி ரத்து செய்தாங்க? 3 வருஷம் வேலை தொடங்கல, இல்ல 3 வருஷம் வேலை தொடங்கல ரத்து செய்தோம். ஒரு தனியார் நிறுவனம் இருந்து நான் வாங்குறேன் அப்படி சொல்லிட்டாரு. ஒரு தனியார் நிறுவனம் இருந்து 15 ஆண்டுகளுக்கு 15 ரூபாய்க்கு வாங்குவதற்கு யாருக்கு ஒரு 15 ஆண்டுக்கு யாருக்கு பண்ண முடியும்? அதாவது வந்து மொத்த உற்பத்தியில வந்து 77% வந்து அரசினுடைய மின் திட்டங்கள் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து வந்து 17% வந்து மத்திய தொகுப்புல இருந்து நாங்க வாங்கிட்டு இருக்கோம், என்எல்சில இருந்தோ மத்திய தொகுப்புல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். 3% தான் இவங்க சொல்ற வந்து தனியார்ட்ட வாங்குறோம்னு சொல்றது 3% தான். அடுத்து அதாவது தேர்தல் கமிஷன் மாதிரி ஸ்டேச்சுட்டரி பாடின்னு சொல்லுவாங்க, அதாவது ரெண்டும் சேர்ந்த கொலாபரேஷன் பாடி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து நுகர்வோர் ஆணையம் மாதிரி எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு. எலக்ட்ரிசிட்டி ஒழுங்குமுறை ஆணையம் இருக்கிறது. அதுல வந்து ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்ல இருந்து சமூக பிரதிநிதிகள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட அங்கீகாரம் வாங்காம இப்ப வந்து நாங்க வந்து எலக்ட்ரிசிட்டியினுடைய தொகையை உயர்த்துறோம்னு வச்சுங்களேன், கன்சம்ஷன் சார்ஜ் உயர்த்துறோம்னா, ஏன்னா நான் எலக்ட்ரிசிட்டி கவுன்சில் வாசுதேவனுடைய ஜூனியரா இருந்தேன், அதனாலதான் அதை நான் கிளியரா சொல்றேன். எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன் சார்ஜை வந்து டொமஸ்டிக்கா இருந்தாலும் சரி கமர்ஷியலா இருந்தாலும் சரி அதை ஏத்துறோம்னா ஒழுங்குமுறை ஆணையத்திட்ட நாங்க வந்து இவ்வளவு ஏத்துனாதான் எங்களால ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஏதோ வந்து சப்மிஷன் கொடுப்போம், எலக்ட்ரிசிட்டி போர்டுல இருந்து கொடுப்போம். அதை வந்து ஒழுங்குமுறை ஆணையம் மிகப்பெரிய டிபேட் நடத்துவாங்க. நான் அந்த டிபேட்டுக்கு போயிருக்கிறேன். அதுல என்ன பிளஸ் என்ன மைனஸ், அதை எப்படி கொண்டு போகலாம், இதுக்கு மாற்று முறை என்ன அப்படின்னு சொல்லி ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில வந்து மிகப்பெரிய விவாதம் நடக்கும். அதனால வந்து இவர் சொல்ற மாதிரி 25 ரூபாய்க்கு வாங்குறோம், 35 ரூபாய்க்கு வாங்குறோம், இன்னொரு 300 ஆண்டுக்கு நாங்க வாங்குறோங்கிற மாதிரி எல்லாம் போட முடியாது. 5 ஆண்டுக்கு எங்களுடைய அரசாங்கம் எதுவரைக்கும் இருக்கிறதோ அது வரைக்கும் தான் நாங்க உருவாக்க முடியும். அதனால வந்து எதிர்கால ப்ராஜெக்ட் வேறங்க, 25 வருஷத்துக்கு 7 ரூபாய்க்கு போட்டுருக்காங்க. நீங்க புரியாம பேசாதீங்க. அடுத்த வருஷம் பர்ச்சேசிங் ஆஃப் பவர்ங்கிறது வேற, ப்ராஜெக்ட்ங்கிறது வேற. இல்ல பர்ச்சேசிங் ஆஃப் பவர்ங்கிறது வேற, விலை என்ன 7 ரூபாய்க்கு 25 வருஷத்துக்கு வாங்குவோம் எப்படி போட்டாங்க? பர்ச்சேசிங் ஆஃப் பவர்ங்கிறது வேற, ப்ராஜெக்ட்ங்கிறது வேற. அது வந்து மிகப்பெரிய ஊழல் பாருங்க, மிகப்பெரிய ஊழல்
மின்சார வாரியத்தில் மட்டும் நடந்திருக்கிறது. 50,000 கோடி ரூபாய் இன்றைக்கு மின்சார வாரியத்தில் ஒரே விஷயம் தான். நீங்க 2 முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தினீங்க. அதற்கு பிறகு தெளிவாக சொல்லுங்க. நான் சொல்றேன், தெளிவா சொல்றேன். பாருங்க, மிகப்பெரிய ஊழல் அப்படிங்கறது எந்த அடிப்படையில சொல்றீங்க? தனியார்ட்ட வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா 3% தான் வாங்குறோம். அதுவும் உங்க இஷ்டத்துக்கு வாங்க முடியாது, ரெகுலேட்டரி பாடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப அதை மீறி எப்படி நடந்திருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நீங்க தான் டிஜிஆர் குழுமத்திடம் இருந்து இந்த அரசு வசூலிக்க வேண்டிய தொகை மட்டும் 2568 கோடி ரூபாய். அது நீங்க தொடங்கல. ஏன் வந்து இன்னை வரைக்கும் வசூலிக்காம இருக்காங்க? இல்ல, இப்ப அவர் பேசினப்ப நான் பேசக்கூடாதுன்னு எப்படி சொன்னாரோ, நான் பேசுறப்ப அவர் பேசக்கூடாது. குழுமத்தோடு ஒப்பந்தம் போடுறது நீங்க. இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. குழுமத்தோடு ஒப்பந்தம் போடுறது நீங்க. ஒப்பந்தம் போடுறதே நீங்க. நீங்க எப்படி 32 மாதம் 24 மாதம் தாமதம் பண்றாங்க. ஒப்பந்தம் போடுறதே தாமதம் பண்ணதுக்கு பிறகு இந்த அரசு வருது. இந்த அரசு தான் வசூலிக்கணும். கடந்த அரசு குற்றச்சாட்டு பண்ணது யாரு? இங்க பாருங்க, 2000 ஒப்பந்தத்துல இருக்கு. ஒப்பந்தத்துல இருக்குது. ஒப்பந்தம் போடுறது நீங்க. நீங்க 24 மாதத்தில் நீங்கள் வசூலிக்கணும்னு நீங்க பாருங்க, 2528 கோடி வசூல் பண்ணோம். பெல் நிறுவனத்திலிருந்து எவ்வளவு தெரியுமா வாங்கணும்? 1584 கோடி. 82% சார், இங்க பாருங்க, 82% ப்ராஜெக்ட் காஸ்ட்ல அவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டாங்க. தூக்கி கொடுத்துட்டு இப்ப இந்த அளவுக்கு மின்சார வாரியத்தில் வந்து ஊழல் இருக்கிறது. இது ஊழலா? இது இல்ல, நீங்க சொல்லிட்டு இருக்கறதெல்லாம் தகவலா ஊழலா? இல்ல, மாத்தி பேசாதீங்க. 10,000 கோடி ரூபாயை வசூலிக்கலனா இந்த அரசுக்கு என்ன கிடைக்குது? முதலமைச்சருக்கு எவ்வளவு போகுது? என்ன நடக்குது? அப்ப நீங்க எவ்வளவு லஞ்சம் வாங்குறீங்க? அப்ப அதாவது தெளிவா அறிக்கையில ஒரு சொல்றேன் சார். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் சார். நான் சொல்ற புள்ளிவிவரங்கள் ஒண்ணு கூட தவறான புள்ளிவிவரங்கள் கிடையாது. நீங்க சொன்னதுக்கான பதிலாக அவர் ஸ்டேட்மென்ட்ல இருக்கிறத நான் சொல்றேன். அதுக்கு நீங்க திரும்ப பதில் சொல்லுங்க. அல்லது நான் இந்த பிக்சருக்குள்ளே வரல. அவரே 6000 கோடி வந்து திமுக ஆட்சியில நடந்ததா அவர் சொல்லிருக்காரு. பாருங்க, 110 விதியின் கீழ் முதலமைச்சர் படிச்சது மட்டும் 1,27,000 கோடி. நீங்க ஏற்கனவே சொன்னதுக்கு பாரதி பதில் சொல்றேன். நான் படிச்சதுக்கு பதில் படிக்கிறேன், பதில் சொல்லுங்க. உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பொதுநல வழக்கில் காற்றாலை மின்சாரத்தை கையாள்வதில் ஏற்பட்டதாக கூறப்படும் தொகை வந்து 2006, 2007 முதல் 2011, 12 வரை உள்ள காலகட்டமாகும். இதுல வந்து 6000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதுவும் கூட திமுக ஆட்சிக்கு எதிரானது. அதுக்கான பதில் நீங்க தான் சொல்லணும். அது யார் மேல சொல்லப்பட்டிருக்குன்னே தெரியாம, இல்ல யார் மேல சொல்லப்பட்டிருக்குன்னே தெரியாம கலைஞர் அறிக்கை கொடுத்திருக்காரு. கருணாநிதி அறிக்கை கொடுத்தது தனியாரிடம் வாங்கியது தொடர்பாக இவர் சொல்றாரு. அது 3% வாங்கியிருக்கோம். அதுவும் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியோட பர்மிஷன் இல்லாம வாங்க முடியாது. அதுலயும் தன்னிச்சையா செயல்பட முடியாதுங்கறதை நான் சுட்டி காட்டிட்டேன். ஏன்னா நான் எலக்ட்ரிசிட்டி கவுன்சில் இருந்ததுனால சொல்றேன். அதுல என்ன நடைபெறும், எதன் மூலம் நாங்க பண்ண முடியும்னு சொல்லி நாங்க நினைச்சா ஏத்திட முடியாது. அத்தாரிட்டி வந்து இது பண்ணாதான் ஏத்த முடியும். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில இருக்கிறோம். இவர் இந்த நீங்க சொன்னதனுடைய தொடர்ச்சியாக நத்தமை சொன்னதனுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயம், மத்திய அரசால் உருவாக்கப்பட்ட தனியார் மின் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் கொள்கையின் அடிப்படையில 96 முதல் 99 வரை 7 தனியார் மின் நிறுவனங்களிடமிருந்து மின் கொள்முதல் செய்ய ஒப்பந்தம் போடப்பட்டது. அதுல 3 மின் உற்பத்தியாளர்கள் கச்சா எண்ணெய் எரிபொருளாகவும் நாப்தாவை எரிபொருளாக ஒருத்தரும் பண்றாங்க. அது தொடர்பாக வரக்கூடிய அவ்வளவு காசும் மத்திய அரசுக்கு தான் போகுது. அதுல எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மத்திய அரசு தான் போகுது. இதுல நிலை கட்டணம் அப்படின்னு சொல்லி அவங்க மின் கொள்முதல் செய்தாலும் செய்யலனாலும் போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில 1 ரூபாய் வந்து கம்பெனிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தம், அதற்கான நிபந்தனையை ஏற்றுக்கொண்டது அந்த பீரியட்ல ஆட்சியில இருந்த திமுக அரசு அப்படிங்கிறது தான் அவருடைய கன்டென்ஷன். இல்ல, திமுக அரசு போட்ட ஒப்பந்தம் நாங்கள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. இல்லைன்னு நாங்கள் சொல்லல. 15 ரூபாய்க்கு நாங்க வாங்குறோமா? அதுதான் எங்க கேள்வி. 15 ரூபாய்க்கு வாங்குவதிலே மர்மம் என்ன? அதுதான் சார் நான் என்ன கேக்குறேன். 1300 ஆதாரம் இருக்கு. ஆதாரத்தோட நான் சொல்றேன். 1320 மெகாவாட் வந்து ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமா உருவாக்கப்படுது. 4 மின் உற்பத்தி திட்டத்தை உருவாக்குறோம். முதலமைச்சர் 110 விதியில குந்தா நீரேற்று திட்டத்தை அறிவிக்கிறாங்க, சில்லல்லா திட்டத்தை அறிவிக்கிறாங்க. குந்தா திமுக அரசு கொண்டு வந்தது, அதையும் செய்யல. இன்றைக்கு வரைக்கும் முடக்கி வைக்கப்பட்டிருக்கு குந்தா. எப்படி தலைமை செயலகத்தை முடக்கினாங்களோ அதே மாதிரி வந்து குந்தா நீரேற்று நிலையத்தை வந்து இன்னைக்கு முடக்கி இருக்காங்க. ஒரு திட்டத்தில் இருக்கலாமா? மக்கள் அரசுல இருக்கலாமா? ஒரு இன்னொரு அரசு மக்கள் கொண்டு வந்தது ஏன் செய்யாம இருக்கிறீங்க? இறுதி கருத்தை பத்தி வச்சாரேன். உத்தரப்பிரதேச மாநிலத்துல சர்ப்ளஸ் மின்சாரம் இருக்குன்னு தரேன்னு சொன்னாங்க.
இவங்க மத்திய அரசாங்கத்துல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல இருந்தாங்க. இதுக்கான கிரெடிட் வசதி இல்ல அப்படின்னு சொன்னோம். ஏன் அதை எக்ஸ்சேஞ்சா வந்து NLC இருந்து எங்களுக்கு மாத்திக்கிட்டு அங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுங்கன்னு கூட ஒரு ஒப்பந்தத்தை இவர்கள் பெற்றுக் கொடுத்திருக்க முடியும். உண்மையாக தமிழக மக்கள் மீது, தமிழக மின்சாரத்தின் மீது அக்கறை இருக்குமானால் செய்திருக்க முடியும். சுருக்கமாக சொல்லுங்க. 15 ரூபாய்க்கு அவர் சொன்ன மாதிரி நீங்க வாங்க முடியாதுங்க. வாங்க முடியாது. ரெகுலேட்டரி அத்தாரிட்டி பர்மிஷன் கொடுத்தாதான் வாங்க முடியுங்க. ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி கொடுத்தால் மட்டுமே வாங்க முடியும். மினிஸ்டர் நினைப்பதற்காகவோ யாரும் நினைப்பதற்காகவோ வாங்க முடியாது. அது தவறான கருத்து. இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.